மணி லாண்டரிங் அதிகமா நடந்திருக்கோம். மணி லாண்டரிங் தான் நடந்திருக்கு. அதனால தான் வந்து பிஎம்எல்ஏ So, ஆக்டிவிட்டியில இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் ஆக்சுவலா பிசினஸ் மேன் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு பிசினஸ் மேனா இருந்துட்டு ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல்கள் பிசினஸ் சம்பந்தமா பேசுவாங்க கொள்ளுவாங்க, இதுக்கெல்லாமா வரணும்? இதுல என்ன வரும்னா மணி லாண்டரிங் அப்படிங்கிறது வந்து வெறும் வந்து இந்த வெளிநாட்டு பணம் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. அவர் வந்து தொழிலதிபரா இருக்கிறார். ஆனா அவர் வந்து அரசியல் ரீதியாக ஒரு பதவியும் வந்து வகிக்கிறார். அரசியல் ரீதியாக அவர் வந்து வகிக்கும் பதவியில அவர் வந்து பெறக்கூடிய கையூட்டுகள் ஆகட்டும், கிக் பேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவருடைய நிறுவனம் மூலியமா வந்துச்சு அப்படின்னா அது வந்து மணி ட்ரையல்ல வரும். அதாவது இந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்ல வந்து வரும். அது அதன் அடிப்படையில் தான் வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 2020 அமலாக்கத்துறை இந்த வழக்குக்குள்ள வருது. அமலாக்கத்துறை வந்த பிறகுதான் இவர் தொடர்புடைய நிறுவனங்கள் என்ன, அது கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அமைச்சர்கள் அவங்களுடைய நிறுவனங்கள்லாம் தொடர்புட்டா குறைந்தபட்சம் 20 நிறுவனங்கள் 30 நிறுவனங்களை வைத்துக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அமைச்சர்களும் இருக்கிறாங்க. அப்ப அம்பானி அதானியை விட பெரிய பெரிய பணக்காரங்களாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க போலயே. லெட் பி ஃபிராங்க், அது வந்து பல குட்டி அதானிகள் இன்னமும் வந்து எல்லா கட்சியிலுமே வந்து அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்றாங்க.